தர்மசாஸ்திரம் ஸ்திரீகள் அனுஷ்டானம் பண்ண வேண்டிய விஷயங்களையும் ஏற்றுக்கிட்டு அது சாஸ்திர சம்பந்தத்தில் சொல்லாட்டாலும் சம்பிரதாயத்தில் வந்தது. சம்பிரதாயமாக இருந்தாலும் நாம் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரமும் நமக்கு சொல்லும். எப்படி தேசாச்சாரம்னு சில நடைமுறைகளை ஒத்துக்கிறோமோ, குலாச்சாரம்னு ஒரு நடைமுறை ஒத்துக்கிறோமோ, அந்த மாதிரி இருக்கும் ஒரு பிரமாணம் இருக்கு. ஸ்திரீகளா புராணத்தில் விளக்கப்பட்டதெல்லாம் எடுத்து நடத்தினா அதுவும் ஆச்சாரத்தில் சிறந்தது. அதுவும் நியமேன அனுஷ்டானம் அப்படிதான் வருது. உதாரணமாக தொண்டுகளுக்குன்றதுன்னு ஒன்று சொல்கிறான். நம்ம தமிழில் தான் அது பேர் வருது. அநேகமாக தொண்டுகளுக்குன்றது அப்படிங்கிற சப்தத்தில் தான் ஜனங்களுக்கு, அந்த சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுது. சுமங்கல்ய பிரார்த்தனா அப்படின்னு சொன்னால் சம்ஸ்கிருதம் சொன்னவனுக்கு தான் தெரியுது. நீ அந்த சப்தத்தை பார்க்குற போதே சுமங்கல்ய பிரார்த்தனா அப்படின்னா சுமங்கலிகளை பிரார்த்தனை பண்ணுறான்னு அர்த்தம். கௌரவிக்கிறார். எந்த வழியில் கௌரவிக்கிறார்? சர்வவிதமான தர்மத்துக்கும் அவளுடைய சகயோகம் இருந்தால் தான் அது பூர்த்தி ஆகுதுங்கிறதுனால தர்மத்துக்குள்ள வந்துருக்கான். அதனால சுமங்கல்ய பிரார்த்தனை. பழைய காலத்தில் குழந்தையா இருக்கிற பெண் குழந்தை எப்படி ஆடை ஆபரணங்கள்லாம் வேணும், ஸ்டேஜ் மாறுற போது என்னென்ன ஆடைகள் வேணும்னு சாஸ்திரியமான இதில் இருக்கிறது அவளுடைய வழக்கம். அப்போது சின்னதுலேருந்து கன்யா அப்படின்னு சொன்னால் அடுத்தபடி சுமங்கலின்னு ஆகிடுது. அப்போ அந்த ஸ்டேட்டஸ் கடைசி வரைக்கும் அவள்கிட்ட இருக்கு. அந்த சுமங்கலிங்கிற சப்தம் சாஸ்திரியமான நடைமுறைக்கு ஒத்துக்கூடியதான சப்தம் அது. அப்போது அவளை சுமங்கலியாக பார்க்குறோம். நம்முடைய திருஷ்டி இருக்க அது தர்மத்தை நடத்தி வைக்கிறதுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ ஸ்வரூபமாக தான் நம்ம பார்ப்போம். உபபோக பொருளாக பார்க்க மாட்டோம். இல்லை இல்லை இன்னும் ரெண்டு வழியில் அவளை நம்ம சந்திச்சிருக்கோம். ஒன்று இப்படி குழந்தையா இருந்து கன்னிகையாக சந்தித்தோம். விவாகமாய் இது கார்கஸ்த ஆசிரமத்தில் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒத்துழைச்சிருக்கிறவங்களாம் சந்தித்தோம். கடைசி வரைக்கும் அது உண்டு. மாறுறதும் மாறும். அப்பவும் அவளுடைய தரம் இருக்க அது குறையாது. அதனால ஒரு தேவதா பாவம் அவள்கிட்ட வருது. இப்போ தேவதா பாவம் வருது. அது இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். அவளுக்கு இருக்கிறது ஒரு சுவாரஸ்யம். ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமாக கடைசி வரைக்கும் ஆம்படையானோட இருக்க முடியல, ஆம்படையான் போயிட்டாள் அப்படின்னு வந்தா அவளுடைய அந்த ஸ்திரீத்துவத்துக்கு ஒரு கெடுதலும் இல்லை. நியமேன அனிவாரியம் மரணங்கிறது அது நம்ம கையில் இல்லை. அது நம்ம பிடிச்சு வைக்க முடியாது. ஆறா இருந்தாலும் அது ஜாதஸ்த வித்ரோமூர்த்தி வரும். அதுக்கப்புறம் அவளை சுத்தம் பண்றது எப்படின்னு நாம ஒன்று வச்சுட்டு இருப்போம். அந்த மனசுல வேற எந்த விதமான ஆசையும் வராது இருக்கிற அளவுக்கு புறத்தியாருக்கும் எண்ணம் தோணாத, தனக்கும் அந்த எண்ணம் வராது இருக்கிறதுக்கு ஒரு வேஷத்தில் ஒரு மாறுதலை சொல்லியிருக்கோம். அதை அவளுடைய ஆசை அழிக்கிறதல்ல. அதனால அந்த வேஷத்தை மாறினா அந்த சுமங்கலியா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்தா சகல விதமான தர்மத்துக்கும் அவளுக்கு என்ட்ரி உண்டு. இந்த வேஷத்தை மாறுறது ஏன் வச்சோம்னா அதனுடைய பரம தாற்பயம் இந்த இந்த என்னுடைய சௌந்தரியத்தையோ என்னை பார்த்து அனுபவிக்கணும்னு இப்போ இல்லை. இப்போ வேற யாருக்கும் இதை நான் நைவேத்தியம் பண்ணப்படாது. அது இருந்தா எவனோ என்னை கவருவன், அது இருந்தா எனக்கும் மனசு போயிடும், அது இல்லைன்னா வராது அப்படிங்கிற எண்ணத்தில் அவளாகவே அந்த வேஷத்தை மாறுறாளே தவிர தர்மசாஸ்திரம் நீ வேஷத்தை மாறு அப்படின்னு சொல்லலை.
அப்படி சொல்லியிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ இப்படியே வச்சுட்டு இருந்தா பாக்கி கர்மாவில் எல்லாரையும் போல கல்யாணத்தில் முன்னாடி வந்து நிற்கணும்னு வச்சுக்கோ. அது அந்த இதெல்லாம் இல்லைன்னா வந்திருக்கலாம். அவள் எல்லா இடத்துலையும் முதல்ல வரலாம், அவள் எல்லாத்துக்கும் அர்ச்சனை போடலாம், அவள் எல்லாத்துக்கும் கலந்துடலாம். அப்படி ஒரு ஃப்ரீ அந்த பழைய ஸ்டேஜ் அவளுக்கு கிடைக்கும். அதை கிடைக்கிறதுக்காக இவா பண்ண சொல்லுவாள். அப்படிதான் அதனுடைய தத்துவம். அதனால இந்த ஊரில் ஒரு பெரிய வச்சனம் உண்டு. கேரளத்தில் எல்லாம் இந்த புருஷனுடைய அதிகாரம் இருக்குன்னு இவா சொல்லுவாள். அது புருஷன் இருக்காங்க, புருஷ மேதாவித்துவம் அப்படின்னு இங்கே இருக்கிறவாளெல்லாம் வெய்வாள். இந்த புருஷ மேதாவித்துவம் இவாளெல்லாம் அடக்கி ஆடுற மாதிரி அப்படி புரிஞ்சுட்டு இருக்காவா. தர்மசாஸ்திரத்துடைய போர்ஷன் இவா கண்ணில் வராததுனால அவளுடைய கண்ணோட்டத்தில் அவளுக்கு தெரியறது பொண்டுகளெல்லாம் புருஷன் அடக்கி ஆடுறான், தர்மசாஸ்திரம் அடக்கி ஆடுறான்னு. அதுக்கு நேர விருத்தம் சுமங்கல்ய பிரார்த்தனை கொண்டாடுறான். அது சொன்னேன், அதுக்காக தான் இதை சொன்னது. இது அடக்கி ஆடுறான்ங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லை. நேர விருத்தம் என்னது, கொண்டாடுறான். வருஷா வருஷம் அந்த ஸ்திரீகளை கொண்டாடி அந்த சுமங்கல்ய பிரார்த்தனையில் என்ன நடக்கும் தெரியுமோ, அங்கே ஒரு வஸ்திரத்தை வச்சு சுமங்கலிக்கு அடையாளம் வஸ்திரம் புஷ்பம் அது ஒரு இடத்துல வச்சு அதுக்கு பூஜை பண்ணி அவளுக்கு ஒரு சம்பிரதாயப்படி ஏற்றி இறக்கணும்னு உண்டு. அதெல்லாம் பண்ணி அந்த சுமங்கலியை அக்ஷரம் போட சொல்லி அந்த சுமங்கலியெல்லாம் உட்காந்துருப்பாள் சாப்பிட்றதுக்கு. அவளுக்காக முதல்ல சாப்பாடு சுமங்கலியுடைய பிரீத்தி. அப்படி எல்லாரையும் உட்காந்து ரெடியாக இருந்து இலையில எல்லாம் வச்சு எல்லாம் தயாரான உடனே அந்த அக்ஷரம் எல்லாம் போட்டாச்சுன்னா அவள் எல்லாருமா உட்காந்து சாப்பிட்றாளே. அதுக்கு பின்னாடி பர்த்தாவை கூப்பிடுவாள். அவள் அது அந்த சுமங்கலி அப்பாவை கூப்பிடுறது பொண்ணுட்டு சொல்லு. அவன் முடிவான். வந்த உடனே இது வந்து அக்ஷரை கையில் கொடுத்து நமஸ்காரம் பண்ணி அக்ஷரை போட போகும்போது இதுக்கு அந்த சுமங்கலிக்கு தான் பிரார்த்தனை. அவன் பண்ணிட்டு போடுவான். அவன் சாப்பிட மாட்டான். இவாளெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் வாங்க சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு சம்பிரதாயம். இப்போ இந்த சம்பிரதாயத்தினுடைய டைப்பை பாரு. அவளை கௌரவிக்கிறதுன்னு இவன் கூட கௌரவிக்கிறான். இப்போ இங்கே புருஷ மேதாவித்துன்னு சொல்லு இல்லை, அப்படி பண்ணிக்கிறான். இப்படி ஒரு சம்பிரதாய சித்தமாக ஒரு சுமங்கல்ய பிரார்த்தனை பொண்டுகள் கடுவது ஒவ்வொரு குடும்பத்திலையும் உண்டு. இது அனிவாரியமாக பண்ணியிருப்பான். அது வேண்டான்னு வைக்கிற ஒரு குடும்பமே இல்லை. இதில் என்ன வேடிக்கைன்னா, வருஷத்தில் ஒரு நாளைக்கு எங்கள் ஆற்றுல பொண்டுகள் கடுறது உண்டு அப்படின்னு ஒன்று வச்சிருப்பா, ஒரு சங்கல்பம். அந்த சங்கல்பம் வருஷத்தில் எப்போ வந்ததோ அப்போ பண்ணுவாங்க. இது ஒரு சங்கல்பம். இப்படி சில குடும்பம். இன்னொரு குடும்பம் அப்படின்னா அவாத்தில் விசேஷம் வந்து சுபகர்மா உபநயனம் வந்தது. நீ உபநயனம் மட்டும்தான் நீ புரிஞ்சுன்னு சௌளம் வந்தது, அதுக்கும் பண்ணியிருந்தா ஒரு ஆள் சௌளத்தையும் பண்ணுறது. கல்யாணம் வந்தது, சீமந்தோநயனம் பூந்தோனம் வந்தது. இப்படி எல்லாத்துக்குமே பண்ணுவாவா. அப்போ அதுக்கு பண்ணுறது அந்த மாதிரி விசேஷம் பண்ணுறதும் உபநயனம் வந்ததுன்னா புண்டு நடத்துவாள். அதுக்கப்புறம் தான் உபநயனம் நடத்துவாள். அதே இல்லை உபநயனம் சில பேர் இல்லைன்னா கல்யாணம் வந்தால் நடத்துவான். அப்போ நடத்துவாள். அப்போ விசேஷம் வந்தால் நடத்துறது இப்படி ஒரு சங்கல்பம். அவள் வருஷம் வருஷம் இருக்காது. இப்படி நடத்துறதுன்னு வர்றது இவ ஒரு நடைமுறை வச்சுருக்கா. கல்யாணத்துக்கு பொண்ணாத்து கல்யாணம் வருமே, பிள்ளையாட்டையும் கல்யாணம் வருமே, அவளும் இதே கடைப்பிடிக்கிறான்னு வச்சுக்கோம். விசேஷம் வந்தால் தான் நடத்துறதுன்னு. அப்போ பொண்ணாத்துல பொண்ணுகள் வந்தால் அந்த பொண்ணுகள் வந்து பொண்ணு அவாத்துக்கு போயிட போகிறான். இது கடைசியாக இருக்குது, அதனால் அவள் இருக்கிற போதே நடத்து அப்படின்னு சுமங்கலி பிரார்த்தனை விட்டுட்டு கொண்டு போனால் அவளும் சுமங்கலியாக இருப்பாங்கிற எண்ணத்தில் அனுப்புவாள். அப்போது பிள்ளையாத்துக்கு அது பிள்ளையை கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுக்குவோம். சரி, பிள்ளைக்கு இதாக பண்ணுறதுன்னு சொல்கிறது இல்லை. கல்யாணமாய் மாட்டு பொண்ணு ஆற்றுக்கு வரான அவளுக்கு சுமங்கலி வந்திருக்கா, அதனால சுமங்கலி பிரார்த்தனை மாற்றிட்டான். இப்படி ஒரு மாறுதலை சென்டிமெண்ட்டில் வந்தது. பொண்ணு சுமங்கலியாக அங்கே போகிறான் இருக்கட்டும், நம்ம ஆற்றுல ஒரு சுமங்கலி வரா, அப்போ வந்ததுக்கு அப்புறம் பண்ணுறதுன்னு அப்படி வச்சுக்கோ. இப்போ என்னாச்சு, 2வது வருஷம் ஃபஸ்ட்டு ஒன்றையும் பார்க்காத வருஷாவசரம் ஒரு சுமங்கலி பிரார்த்தனை. இன்னொன்று அதாவது விசேஷம் வந்தால் சுமங்கலி பிரார்த்தனை. இது இப்படி ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பு அவாத்தில் சுமங்கலியாக ஒரு செத்து போயிட்டான்.
இப்போ சுமங்கலியாக போனதுனால மனசில் வடு வந்து கொடுத்து, நம்ம சுமங்கலி ஆராதனை பண்ணுற ஒரு வடு வந்து கொடுத்து. அப்போ அவளுக்கு சிராத்தம் முடிஞ்சா அடுத்த நாளைக்கு எந்த நாளானாலும் சரி சுமங்கலி பிரார்த்தனை. அந்த அம்மா செத்து போகிறோம் அடுத்த நாள் இருக்க ஒன்றும் பார்க்க வேண்டாம், அடுத்த நாளே பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. இது ஒரு டைப்பு. இப்போ 3 டைப்பு சொன்னேன்னா, இது அல்லாத கல்யாணம் நடக்கும். பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தால் அவன் என்ன பண்ணுவோம் தெரியுமோ, கல்யாணம் முடிஞ்சு மறுநாளைக்கு அவளுக்கு ஒரு விருந்து கொடுப்பாள். மறுநாளைக்கு தானே வெளியூருக்கு போகிறதுக்கு. இப்போ மறுநாளைக்கு எல்லாரும் சாப்பிட்ற போது கல்யாணம் பந்தல் இருக்க அதில் எல்லாருமே சாப்பாடு போடுற போது அங்கே புண்டுகள் கிட்டு எல்லாரும் சாப்பிட்டு போடுவாங்க. இது ஒரு டைப்பு. அதுக்கு அதிசய புண்டுகள்னு ஒரு பேரை போடுவாங்க, சாப்பிட்டு போடுவாங்க. அப்போது பண்ணறதுக்கெல்லாம் தனித்தனி நிமித்தம் அவாவா விருப்பப்படி வந்ததுனால அது சாஸ்திரியம் அல்ல, சம்பிரதாயம். சாஸ்திரியமான ஒன்றா தானே இருக்கும். இப்போ சிராத்தம் சொன்னால் இப்படி எல்லாம் ஒன்றா இருக்கும், அப்படி இல்லையே. இது அப்போது அந்தந்த குடும்பத்தில் பரம்பரையாக அனுஷ்டானம் பண்ணுற வழியை பொறுத்தது. அப்புறம் இது எப்படி வச்சு நடத்துகிறா சொல்கிறேன். இப்போ நான் என்னெல்லாம் சொல்லிவிட்டேன், 4-5 டைப்பு, இந்த 5 தான் இருக்குது. முதல்ல வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு சுபகாரியம் வந்தால் உண்டு 2. அவள் செத்து போயிட்டா, அம்மா செத்து போனால் அதுக்கு அடுத்த நாள் சுமங்கலி பிரார்த்தனை. இப்படி தான் அது வருது. அந்த சுமங்கலி பிரார்த்தனை என்ன நடக்கிறது சுருக்கமாக சொல்லிவிட்டேன். அவளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அந்த நடத்துறது ஒரு வைசிஷ்டியம் இருக்கு. இந்த நடத்துறது இது சுமங்கலி பிரார்த்தனை அப்படின்னா, அந்த வீட்டில் ஏற்கனவே அம்மா இருக்கா, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அந்த கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு வரணும், அவளுக்கு தான் அந்த பூஜை பண்ணதான அந்த வஸ்திரத்தை கொடுப்பாள். அந்த பெரிய பொண்ணுக்கு தான் அது அதிகாரம்னு வச்சுருக்கா எல்லா இடத்துலையும். அந்த வஸ்திரம் அவள் வாழ்ந்து அவழிஞ்சு வருவள். அது அங்கேருந்து வந்தவள். அவள் இந்த வஸ்திரத்தை இருக்கிறதுனால அவளுக்கு சாப்பாடு போட்டால் அந்த வஸ்திரத்தை எடுத்துக்கணும், அதனால் அவள் வருவாள். இப்போது பொண்ணு இந்த வஸ்திரத்தை கொடுத்தா ஆச்சு. இந்த எடுத்துக்கிட்டு சேர காரியம் இருக்க பூஜையை பண்ணுற ஒருத்தர் சாப்பிட முடியாது. அதை அம்மா பூஜை பண்ணாக்கா பொண்ணையும் மாட்டுப்பொண்ணை எல்லாம் உட்காந்து வச்சுடுவார். இல்லையே அம்மா இல்லையே மாட்டுப்பொண்ணு தான் இருந்தால், மாட்டுப்பொண்ணு இந்த பூஜையில் இருந்தால் இவளுக்கு கொடுப்பாள். இப்போ பூஜை பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஒன்று அவள் அம்மா வயசானவா, அது இல்லைன்னா மாட்டுப்பொண்ணு, அப்படி தான் இருக்குது. அப்போ அது இல்லைன்னா மாட்டுப்பொண்ணு. அந்த காலத்தில் மாட்டுப்பொண்ணு 1-2 இல்லை இருக்கும். அப்போ அவள் அது முதல்ல சாப்பிட உட்கார மாட்டான், பாக்கி எல்லாம் சாப்பிட உட்காரலாம். இது இன்னொரு கௌரவம் இருக்கிறதுல குடும்பத்தை சேர்ந்தவா தான் அது சாப்பிடுவாள். அதனால் அது சிராத்தம் அல்ல, அவன் செத்து போன ஆளுக்கு பண்ணுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அல்ல. குடும்பத்தில் சேர்ந்தவா தான் சாப்பிடுவாள். அதனால் செத்து போனால் என்ன பண்ணுவாளோ அது மாதிரி இது ஒரு சிராத்தம், அதனால் நான் உட்கார மாட்டேன் அப்படி அல்ல. பிரார்த்தனை தான், கௌரவிக்கல், பெருமைப்படுத்தல், அப்படிதான். ஏன் தெரியுமோ, வீட்டில் இருக்கிறவா தான் உட்காருவா, பொண்ணு உட்காருவாள், புரியலையா? இன்னொரு மாட்டு பொண்ணு உட்காருவாள், சித்தப்பா பொண்ணு உட்காருவாள், மாமியாரோட தங்கை உட்காருவாள், என்ன வேணா. அப்போ அவள் தான் உட்காருவாள், வெளியிலேருந்து வராது. வந்தாலும் தாயாரியாற்ற ஒருத்தர் வருவார். அப்போ அதுல எல்லாம் குடும்ப அங்கங்கள் உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குமே தவிர, பாக்கியத்துலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டா இங்கே இல்லைன்னா தான் கூப்பிடுவாங்க. இங்கே இல்லைன்னா நீ வரையலா. இப்போ எப்படி வந்து கொடுத்தோன்னா, அன்னைக்கு நிறைய எல்லாருமே குடும்பத்தில் எல்லாரும் 9 நிறுத்தின்னு இருப்பாள், எல்லாரும் குடும்பத்தில் வந்திருப்பா. அப்போ அது வேற ஒருத்தர் கூப்பிட வேண்டிய சந்தர்ப்பம் வராது. இன்றைக்கி என்ன வந்தாச்சுன்னா அப்படி யாரும் இல்லை, ஒரு பொண்ணு இருக்கா, அந்த அம்மாவும் இருக்கா, 2 பேர் தான் இருக்கா. அப்போ அவள் பூஜையில் இருந்தாச்சுன்னா இவளை வச்சு தான் உட்காருவேன். அப்போ வெளியிலேருந்து கூப்பிடணும், அதை ஃபில்லப் பண்ணுறதுக்காக வெளியில் கூப்பிடுறதுன்னு பின்னாடி இது வளர்ந்து போயிடுத்தே தவிர, அப்போது என்ன செய்வான், கிட்ட தாயாரிகளும் இப்போ இல்லையே. அப்போ வேறு யாராவது 9 கட்டிக்கிறவாள் இருக்குன்னா அப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். அதனால் பொதுவாக நம்ம சேர்ந்தவாள் தான் சாப்பிடுவாள். அவள் ஒரு முடிவு வச்சுருக்காள், மினிமம் 5 பேர் வேணும். இது மினிமம், அப்புறம் 7, அப்புறம் 9, அப்புறம் 11. அது வரைக்கும் இழுக்கலாம். 11 அதிகம். இது நான் 13 வைக்க போகிறேன்னு சொல்லக்கூடாது. இது
5 கீழே 3 பேர் வச்சுக்கிறேன்னு சொல்லப்படாது. 5, 7, 9, 11 இல்லை. அப்படி ஏதாவது 2 பேர் இருந்தால் அவளை சாப்பிட்றதுக்கும் இருக்கு, அவளை தனியாக உட்காந்து வச்சா கௌரவ குறைச்சலாக போகுமேங்கிறதுக்காக 11க்கு வருவாள். 11 சங்கீதை சேர்க்க மாட்டான். அந்த 5 பேர் வச்சுவிட்டா 6 ஒருத்தி இருக்கா, அவள் மட்டும் தனியாக நிறுத்தி வைக்கிறமே. சரி, இன்னொருத்தரையும் கூப்பிடு, 7 ஆகும். 7 வந்து கொடுத்துரு. இன்னொரு ஒருத்தி இருக்கா, அவள் சொன்னா தேவையில்லை, அவளும் வந்திருக்கான். சரி, அப்போ ஒன்று சரி 8 ஆச்சு. இன்னொருத்தர் 9. அதுக்கு பேர் 10 ஒருத்தி இருக்கா இல்லை, நீ எங்கே உட்காந்துவோ, இவள் சாப்பிட்றதுக்கு அப்புறம் சாப்பிடுவா. அப்படி ஒரு ரூல் அவள் வச்சுருக்கா. இப்போ மினிமம் 5, மேக்சிமம் 9 இப்படி இருந்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் அதில் சேர்ந்தது. எல்லாருமா ஒன்றா தான் சாப்பிடுவாள். அந்த பூஜை பண்ணுறவள் கையில் ஜலம் மட்டும் கொடுப்பாள். அது இதெல்லாம் தூஷ்ணி. ஸ்திரீகளுடைய கர்மா எல்லாம் தூஷ்ணின்னு தானே, மந்திரம் இல்லாத. அப்போ எல்லாரும் இலையை போட்டு பரிமாறி எல்லாம் முடிஞ்சுதான் உட்காருவாள். அப்போ இதுக்கு இந்த எண்ணமும் இப்படி வச்சுருக்கா. நான் 2-3 டைப்பு சொன்னேன்னு, இது அல்லாத ஒரு டைப் இருக்குது, ரொம்ப பழசு. அதாவது அங்கே ஒரு பூஜை பண்ணுறோமே இல்லையோ, ஒரு புடவையை மடித்து வைப்பான். அது நம்ம மாதிரி மடிக்க மாட்டான். எல்லாத்தையும் மடிக்கிறா பாரு, என்னென்ன கடையில் எல்லாம் அப்படி அழகாக மடித்து அப்படி மடிக்க மாட்டான். அது இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோ, அந்த இது அதை இப்படி மடிப்பான். இப்படி மடித்து அப்படி சுற்றி அப்படி வைப்பான், கட்டிக்கிற மாதிரி அங்கே வச்சு விடுவான். அதில் தான் புஷ்பத்தை வச்சு பூஜை பண்ணுவான். சில பேர் என்ன பண்ணுவான், இதுக்கு ஒரு ரூல் இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தான் பண்ணலாம். ஒரு அப்பா அம்மா இருக்கா, அவனுக்கு 4 பிள்ளைகள். எத்தனை? ஒரு அப்பா அம்மாவுக்கு 4 குடும்பம் இருக்கு அப்படின்னா, அந்த 4 பிள்ளைகளில் ஒன்று தான் நடக்கலாம். இது 4 பிள்ளைகளும் சேர்ந்து குடும்பத்தோடு ஒரு குரூப்பில் உட்காந்துருந்தா, பெரிய பிள்ளையோட பொண்ணு கல்யாணம்னு பண்ணியாச்சா, அப்போ 2, 3, 4 பிள்ளைகளும் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒன்று தான் நடத்தலாம். இப்போ வருஷத்தில் ஒரு தடவை தான் நடத்தலாம் அந்த குடும்பத்துக்கு. அது பிரிஞ்சு போச்சு தாயாதியாக மாறினா அப்போ அது தனியாக போகும். அது இல்லாத வரைக்கும் ஒருத்தர் 2 பிள்ளை 2 ஆம்பளை முண்டாட்டில் இருக்கா, பெரிய பிள்ளைக்கு கல்யாணம் வருது, உடனே பண்ணி விட்டானா, அப்புறம் 2வது பிள்ளைக்கு உபநயனம் வந்தால் பண்ண போகிறாங்க. அப்போ ஒருக்கா தான் பண்ணலாம். ஒரு வருஷத்தில் ஒரு தடவை தான் பண்ணலாம். அந்த குடும்பத்திலே ஒருத்தர் தான் பண்ணலாம். அப்படி ஒரு ரூல். இது எல்லாத்தோட ஒரு விசேஷமாக ஒரு வழி இருக்குது. ரொம்ப பழைய காலத்தில் திருநெல்வேலியிலையும் தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் கேரளத்தில் இருக்கிறவாறு தமிழ்நாட்டிலேருந்து வந்தவா தானே. அவன் இங்கே வந்து வரவோட அந்த கல்ச்சரோடு வந்திருக்கா, அந்த பழக்கத்தோடு தானே இங்கே வரா. அப்படி தானே 9 வருஷம் கட்டிருக்கோம். நாங்கள் இங்கேயே பிறந்தோம்னா 1.5 தான் கட்டிப்போம். அப்போ அங்கேருந்து வந்ததுனாலே கட்டிடுவோம். அப்புறம் நம்ம மாறி வந்தோடனே இங்கே இருக்கிறவங்க மாதிரி நாம் இருந்தால் தான் லோகத்தோடு ஒத்து வாடங்கிறது தான் 1.5 இருக்கோம், புரியலையா? அதனால் அப்படி தானே வந்திருக்கோம். அவன் என்ன செய்வா, ஒரு பெரிய கும்பம், ஒரு பல்லாய் சொன்னால் தெரியாது, அங்கே சொல்லுவோம், மண் பாத்திரம், மண்பானை. அந்த மண்பானையில் ஒரு வஸ்திரம் வச்சுருப்பேன், இது ஒரு புடவை வச்சுருப்பேன். அந்த மண்பானை அங்கே வச்சுருவோம். அந்த மண்பானைக்குள்ளே அந்த வஸ்திரம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வஸ்திரம் வச்சுருப்போம். அந்த மண்பானை தான் பூஜை. அப்போ இது வந்துவிட்டா பெரியவன் இந்த பூஜை பண்ணுறான்னு சொன்னால் அந்த மண்பானை அவங்ககிட்ட இருக்கும். சின்னவங்ககிட்ட போனால் அந்த மண்பானை அங்கே போகும். அப்போ நிரந்தரமாக சுமங்கலி ஆராதனை பண்ணுற நம்மள்கிட்ட சொல்கிற மாதிரி படம் மாதிரியும் பூஜா திரவியம் மாதிரியும் அது எல்லா இடத்துலையும் போகும். அது ஒரு ஆற்றுல பெரிய மனுஷன்கிட்ட இருக்கும். இது அவன் கொஞ்ச நாளைக்கு வச்சுருந்துருப்பாள். இப்போ எல்லோரும் கவலைப்படுறான், இந்த மண்பானை வச்சுருக்க யாரும் இல்லை, என்ன பண்ணுறது தெரியல, என்ன செய்யலாம் தெரியல, எனக்கு அப்புறம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நான் போயிட்டேன்னா அது என்ன பண்ணுறது, என்ன சாத்திரத்தில் நிறைய பேர் என்கிட்ட கேட்பான். அது கடைசியில் என்ன பண்ணுறது, அது ஒரு தலைவலியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அங்கே பூஜை பண்ணி அப்படி ஒரு பூஜை, இப்படி இந்த பூஜையில் இத்தனை வயசு அந்த ஆளைன்னு சொல்லிவிட்டேனே. இதில் இத்தனையும் நடக்கிறதே இல்லையோ, இத்தனையும் நம்மகிட்ட உண்டு. இது இத்தனை டைப்பும் நம்மள்கிட்ட உண்டு. அதிசய போன்றது வரையும் சொல்லிவிட்டேனே, கல்யாணம் ஆனால் தான் நடக்கும், அப்புறம் இருக்காது. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை தாற்பயம்? சுமங்கலியை கௌரவிக்கணும். தர்மசாஸ்திரத்தில் சுமங்கலியை கௌரவிக்கிறது நிச்சயமாக பண்ணியிருக்கா.
சாஸ்திரத்திலே சுமங்கலியை கௌரவி சொல்லவே வேண்டாம். சுமங்கலி எல்லா இடத்துலையும் கௌரவிக்கிறோம். சர்வதா சட்டத்து பொறுத்து நடக்கிறது, சதாபிஷேகம் நடக்கிறதுன்னா அவளுக்கு தான் இல்லை. கல்யாணத்திலேயே அவள் வந்து அவளுக்கு தான் தாலி கட்ட புதுப்படவே இல்லை. எங்கேயுமே செய்யக்கூடிய கர்மா சுபகர்மாவில் ஆம்பளை முண்டாட்டி சேர்ந்து வந்தால் சகல விதமான கௌரவங்களையும் அவனுக்கு கொடுப்போம். நம்ம அப்படிதான் சட்டத்து பூர்த்தியில் ஒரு புடவை புதுசாக வாங்கி கொடுப்போம். ஈவன் பழச கூட கட்டிப்பேன் அவங்ககிட்ட இல்லைன்னா. அப்புறம் ஒரு தாலியை கட்டுவேன், அது வேணும்னு சொல்லுவேன். ஒரு வளையை போடுவேன், மட்டி போடுவேன், எல்லாத்தையும் கொடுப்பேன். எல்லாம் நடக்கும். அப்போது எங்கேயுமே நாம் வந்து தர்மசாஸ்திரம் அவளை கௌரவின்னு தான் சொல்லிட்டு இருக்கு. ஒரு இடத்துலையும் கௌரவிக்காதே சொல்லு. அதெல்லாம் சாஸ்திரமும் அந்த சுமங்கலி ஆராதனம் பண்ணுறது தான் வச்சுக்கிட்டு இருக்கு. தனி ஆராதனம் பண்ணுறதும் சம்பிரதாயத்தை சாஸ்திரம் எடுத்துக்கிட்டு இருக்கு. இதில் என்ன இவ சொல்கிற வழக்கம் தெரியுமா, என்ன பிரயோஜனம்னு? நம்ம மைண்டில் இந்த சுமங்கலி பிரார்த்தனை வந்தால் நம்ம ஆற்றுல வர சுமங்கலிகள் அமங்கலி ஆகாமல் நான் தீர்க்க நாள் இருந்து அந்த சௌமங்கல்ய ஒரு பெருமையோட இருப்பாள். சுமங்கலியாக இருக்கிற காலத்தில் என்னெல்லாம் அவளுக்கு அனுபவங்கள் இருக்கோ லோகத்தில் அது அவளுக்கு குறையாது இருக்கும். சுமங்கலியாக இருக்கும்போது தான் எல்லா இடத்துலையும் போகலாம், பல பேர் பல இடத்துக்கு போகலாம், எல்லா விதமான காரியமும் செய்யலாம். குடும்பத்தில் வரக்கூடிய எல்லா சுபகாரியங்களுக்கும் அதில் பங்கு பெறலாம். அப்படி எல்லாம் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, அதெல்லாம் அவளுக்கு கிடைக்கும். அப்போ அவளுக்கு எல்லா விதமான ஸ்ரேயஸும் வரணும், சௌமங்கல்யாவாப்தி. அதனால்தான் ஆரம்பத்திலேயே கல்யாணம் ஆகிறோடே தாலியை கட்டுறோம். அது ஒரு சம்பிரதாயம் அப்போலேருந்தே அப்படி ஒன்றும் இருக்கு. இதை இப்போ இருக்கிற காலத்தில் என்ன மாற்றம் வந்திருக்குன்னா, இது பழைய காலத்தில் நடக்கிறதுனால புது தலைமுறை இருக்கிற வாழ்க்கை இதனுடைய சொரூபம் தெரியாததுனால அது நடைமுறை பண்ணுறது அவள்லாம் குளிச்சுட்டு வரணும், எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாவா. அது ஆமாம், அந்த சௌமங்கல்யத்துக்கு அடையாளமாக இல்லாமல் வருவா. அவள் புஷ்பத்தை வாங்கி கொடுப்பா. அவள் 9 தான் கட்டிக்கணும், அதெல்லாம் ரூல் இருக்கு. அப்படியெல்லாம் அதை கடைபிடிப்பாள். அவளுக்கு சமையல் பண்ணுறோம், வேறு யாரும் சாப்பிடக்கூடாது. அவளுக்கு அவளே சமையல் பண்ணுவாள். சமையல் பண்ணினாச்சுன்னா எல்லாருமா ஒன்றா பரிமாறி ஒன்றா சாப்பிடுவாள். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டம் சம்பிரதாய சித்தமாக வந்து சாஸ்திரத்தை விட அத்தனை பேர் நடைமுறைத்திருக்கா. இது சாஸ்திரமாவது தொலைஞ்சு போச்சு, சுஷ்கமாச்சு. இந்த போஜனம் தான் பிரதானம். இங்கே அந்த ஏற்றி இறக்கிறதுன்னு உண்டு. அது முடிஞ்சோன்னா சாப்பாடு ஆகணும்னா சாயந்தரம் அந்த புடவை அந்த அவள் கட்டிப்பாள். அது பொண்ணு இன்னும் ஒரு ரூல் வச்சுருக்காங்கன்னா பெரிய பொண்ணு தான் கட்டிப்பாள். 8 பொண்ணு இருந்தால் கூட ஒவ்வொரு வருஷமும் பெரிய பொண்ணு தான். அதனால் அவளே சொல்லிப்பாள், நான் 2ஆம் பொண்ணாக பிறந்துட்டு ஒரு இது வரைக்கும் கிடைக்கிறதே சொல்லிப்பாள். அது அவளை நான் வரலைன்னா அது இல்லையும்பாள். அதுக்காக என்னைக்காவது பெரிய பொண்ணு வராது இருந்துவிட்டா 2ஆவது பொண்ணு வச்சுருந்தா அது கிடைக்கவே ஏங்குவா. அந்த பெரிய பொண்ணுக்கு தான் காரணம் என்ன தெரியுமா? ஆத்தியம் அந்த அம்மாவுக்கு அப்புறம் அவாத்தில் ஒரு பொண்ணு சுமங்கலி ஆனதாரு, 2ஆவது எக்ஸ்ட்ரா ஆடாயிரம் தானடி. பெரிய பிள்ளைன்னா நீ கௌரவம் கொடுக்குறே, அவன் தான் என் பெரிய பிள்ளை வா அப்படிங்கிறே. அதுன்னா எல்லா விதமான கர்மானுஷ்டானத்தையும் பண்ணுறதுக்கு அவனுக்கு முதல்ல இடம் கொடுக்குற. தர்மசாஸ்திரத்திலே சொத்தில் அவனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறது அதுக்கு பெரிய பிள்ளைக்கு. பெரிய பிள்ளைக்கு எல்லாரும் கொடுக்கறத விட அதிகம் கொடுங்கிறது இது. ஆமாம், அவன் கர்மா எல்லாம் பண்ணுறான், அவன் தான் வந்தான். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வழி தொடர்ந்து நீங்கள்லாம் வந்தேன். இல்லைடா நீங்கள் எங்கே வரப்போகிறே? அவனுடைய ஒரு பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் தான் 2ஆவது தான் நீ வந்த, அதே இடம் கரெக்டாக இருந்தது. இப்படி எல்லாம் சொல்லுவது. அதனால பெரியவனுக்கு அது மாதிரி பெரிய பொண்ணுன்னா அப்படி சொல்லுவாள். 2ஆவது இந்த பெரிய பொண்ணுகிட்ட இன்னொரு சௌகரியம் என்னன்னா, சகல சந்தர்ப்பத்திலேயும் பெரிய பொண்ணு இந்த அப்பாவோட வெளியில் போயிருந்தா கூட அப்பா போயிட்டான்னா உடனே அங்கே கீழே வந்து அந்த ஜலத்தினால அபிஷேகம் பண்ணி எல்லாம் சேர்த்து வருது. மாட்டு பொண்ணு இல்லைன்னா பொண்ணு வருவாள். பொண்ணு மாட்டு பொண்ணுவா ஜலத்தை எடுக்க போவா, தலையை வச்சு போட்டுருந்து கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணு தொடக்கிறதில்ல இவ வருவாள். இத்தனைக்கும் இதை விட்டுட்டு அங்கே போயாச்சு. இப்படி எல்லாம் நிறைய தர்மசாஸ்திரத்தில் அவருடைய
பங்கு நிறைய சமுதாயத்தில் பார்க்குறோமே. பெரிய பொண்ணு தான் தாலி கட்ட வரும். இது பெரிய பொண்ணு என்ன பண்ணும்? அதான் வரும். 5-6 தாலி கட்டுறதுன்னா எல்லாம் வராது, எல்லாத்தையும் தாலி கட்ட முடியுமா? வரும். குழந்தை பிறந்தா தான் பெரிய பொண்ணு அத்தை தான் அந்த குழந்தைய காப்பு கட்டு வரும். இப்படி எல்லாம் அதில் ஒரு சமன்வயம் இருக்க, சாஸ்திர ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லாம் இருக்கிறதுனால அவளை வச்சு தான் அது பண்ணுவான். இப்படி தான் இது நாம் நிரந்தரமாக நடத்திட்டு இருந்த பொம்மை நாட்டியம். அது ஏதோ நமக்கு தெரியாத அன்றைக்கி ஏதோ பண்ணிட்டு இருந்தா, அந்த வயசானவாள் ஏதோ ஜானம் போட்டிருந்தா, அது ஒன்றும் பெரிய சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. மைண்டு தான் இருக்கணும். நான் சுமங்கலியாக இருக்கணும், அவள் எல்லாரும் சுமங்கலியாக இருக்கணும், எல்லாரையும் சேர்ந்து பார்க்குறோம், எல்லாரையும் ஒரு சந்தோஷப்படுறோம். நீ நினச்சிப்பாரு, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பொண்ணு குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் சுமங்கலி பிரார்த்தனை வா சொன்னான். அப்போ அங்கே வந்தவுடனே அம்மாவையும் அப்பாவையும் கூட இருக்கிற தங்கையும் தம்பியும் எல்லாரையும் பார்க்குற ஒரு சந்தோஷம் இல்லையோ? அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறத பரஸ்பரம் அதெல்லாம் அதில் கொடுக்குமே. அதனால் அது அப்படி அது எல்லாத்த விட 2 பொண்ணை கொடுத்த இடத்துல அந்த குழந்தைகள் இருக்க சம்மந்தின்னு ஒரு குணம் இது உண்டு நமக்கு பெருமை. சம்மந்தி கூப்பிடாத ஒன்றும் பண்ண மாட்டோம். சம்மந்தி பணம்னு ஒன்று இருக்கும், அதே சேர்த்துட்டு இருக்கும். அப்போது 2 குடும்பம் ஒன்றாக தான் கல்யாணத்துக்கு. இந்த பொண்ணு மட்டுமோ புள்ள மட்டுமோ இல்லை, 2 சேர்ந்து தான். அதனால தான் நீ உனக்கு கவனிச்சு போச்சோம். மாமனார் செத்து போனால் மாப்பிள்ளைக்கு 3 நாள் தீட்டு, மாப்பிள்ளை செத்து போனால் மாமனாருக்கு 3 நாள் தீட்டு. அது எப்படி வந்தது? மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை என்ன சம்பந்தம்? ரத்த சம்பந்தம் இல்லை, சுற்றி வளைச்சி வருது. ஆனால் அது சேர்ந்து இருப்போம். சம்மந்தி பணம்னு தனியாக ஊறுவோம், சம்மந்திக்கு எல்லாரும் இடம் கொடுப்போம், சம்மந்தி விட்டு கொடுக்காத போவோம். லெட்டர் எழுதும் போது சம்மந்திக்கு தான் லெட்டர் எழுதுவோம். எங்கள் ஆத்த விசேஷம் இருக்குது, என்னோட மாட்டு பொண்ணுக்கு சீமந்தம் வருது, அப்புறம் உன் பொண்ணுக்கு வருதுன்னு சொல்ல மாட்டோம். அப்போ அந்த சம்பந்தியோட சம்பந்தத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த குடும்பம் சரியாக இருக்குது. அது எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் அந்த அந்த நாத்தனார் பொண்ணை முதல்ல கூப்பிட்டு அங்கே இருக்கிற பொருளை கொடுக்குறான் அந்த பொண்ணுக்கு. ஏன்னா இந்த பொண்ணுக்கு நம்மாத்த பொருள் கொடுக்குறோமே, அது பொண்ணுக்கு தான் கொடுக்கலாம், வேற வராது, அது கொடுக்கலாம். பழைய காலத்தில் பொண்ணை கொடுத்தாச்சுன்னா நம்ம இடத்த விட்டு அவன் போயாச்சு, அவன் தானம் வாங்கி கொடுத்தான். அது ஆமாம், இப்போ தானம் வாங்கி அவன் கொடுத்தாச்சு. தானம் கொடுத்த பொருள் அங்கே இருக்குது. நான் அங்கே போய் தானம் கொடுத்த பொருள் அவளுடைய சொத்தை நான் சாப்பிடக்கூடாது. இப்போ பொண்ணுகிட்ட போய் உட்காந்து சாப்பாடு சாப்பிடக்கூடாது. நான் தான் அவளை கொடுத்துருக்கேன், அதுலேருந்து நானும் சாப்பிட்டேன்னா என்ன இது? அது எப்படி யாரும் தெரியுமோ, லோக ரீதியாக கமிஷன் மாதிரி ஆகிடுது. கொடுத்தா அங்கே போனால் என் பொண்ணுக்கா சாப்பிடலாங்கிறான். அப்போ இவன் போனால் சாப்பிடக்கூடாது. ஆனால் சில சந்தர்ப்பத்துக்கு சம்பந்தி கூப்பிட்டான்னு சொன்னோன்னு அவள் அதை சாப்பிட முடியாது, நிர்பந்தம் வருத. அவள் அதில் ஒரு பூனல் இவன் போகிறான், சம்பந்தி சாப்பிட்டு வரான். அதுக்காக இவள் ஒரு காரியம் பண்ணி வச்சுருப்பாள். எந்த பொண்ணு நம்மாத்துக்கு வந்தாலும் அந்த பொண்ணுக்கு எல்லாம் போகிறோம் ஏதாவது கொடுத்து அனுப்புவோம். அதே சமயத்தில் அவள் ஏதாவது எடுத்துன்னு போகிறான்னா பேசாத இருப்போம். அவள் சொல்லின்னு எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு போலேவன். அவள் போகிறதெல்லாம் விட்டு விடுவோம், புரியுதா? அவன் அது நன்னா இருக்குது, இப்படி இந்த சேர் ஒன்று நன்னா இருக்க, முடியும் அழகாக இருக்க, நீ வேணால் எடுத்து போயின்னு போ. இப்போ புடவை புதுசாக வாங்கியிருக்கேன் யாருக்கு அவளுக்கு வாங்க, நீ வேணால் எடுத்து போகும்பா. அவனும் இந்த பழசு பார்க்காத இங்கேருந்து கொண்டு போகிறது கௌரவமாக கொண்டு போகும். அந்த கொடுக்கறதுடைய பரம தாற்பயம் என்ன தெரியுமோ? அவன் கொடுக்கவே வேண்டாம், அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்தா சம்பந்தம் இல்லை. அவாத்தில் போய் ஏதாவது ஆகாரம் பண்ணி தோன்றுட்டா அதே மணிக்கு இதாகிடுறது, இது குறையாயிடுது. அந்த குறையை நகர்த்துறதுக்கு பொண்ணு வந்தால் கொடுத்தனுப்போம். அது இதுகளெல்லாம் வெய்யும் நம்ம ஊருக்காங்க. அவன் வந்தாலா நாத்தனான் வந்தாச்சா எல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்துன்னு போயிடும். அவன் அம்மாவும் எடுத்து கொடுப்பான். எல்லாம் ஆயிடுச்சு போக வேண்டியதானே, காய் கொடுத்து வாங்க வேண்டியது தானே. அல்ல, அதனுடைய திறமையே வர. அப்போ அந்த பொண்ணுக்கு இருக்கிற கௌரவம் இதில் வரணும் எக்ஸ்ட்ரா. சுமங்கலிகளை பிரார்த்தனை பண்ணுறதுன்னு மட்டும் இல்லாத அந்த பொண்ணுடைய கௌரவம். நீ ஒன்று நினச்சி பாடி, இப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லைன்னா கடைசி வரைக்கும் அப்பாவுடைய அந்தியத்தில் சேர்றதுக்குள்ளதான தொடர்பை இதெல்லாம் தானே வேண்டும்.
அந்தியஷ்டின்னு கூப்பிட்ட உடனே அப்பாவுக்கு வேண்டியதெல்லாம் சேர்ந்து வராளே வரும். பிண்டப்பிடிக்கிறதுலேருந்து வராளே. அப்படி எல்லாம் வரத்துக்கு தொடர்பு இருக்கணுமே, எல்லாருக்கும் தெரியணுமே. நீ ரொம்ப நாள் கழித்து ஒரு 10-20 வருஷம் கழித்து ஒரு நாத்தரை இருந்தால் பிள்ளைகள் கொண்டு முடியாது, இப்படி பார்க்கும். அப்போ வந்தால் தானே தெரியும். நம்ம அந்த சம்பந்தத்தை விட்டு போகாது இருக்கிறதுக்காக நம்ம அதில் எந்த விஷயம் வந்தாலும் அத்தை படம்னு ஆரம்பிச்சு இந்த பொண்ணு இழுத்துக்கிட்டே இருப்போம். இது அப்போ அது அடிக்கடி நம்ம அதில் வந்து போகிற சப்ஜெக்டை தர்ம ரீதியாக கொண்டு வந்துருப்போம். சம்பிரதாய சித்தமான சில தர்மங்கள் இருக்கோ அதை வச்சுட்டு கொண்டு வருவோம். இப்போ குழந்தைக்கு உபநயனம் பண்ணுறேன்னு அத்தை வர சொல்லுவோம். போ அத்தை இது போட சொல்லுவோம், இது பிட்சை அடிச்சு அத்தைக்கு கொடுத்தோம், அத்தை பணம்னு ஓதுவார், நாம் அத்தைக்கு திருப்பி கொடுப்போம். இதெல்லாம் ஏதோ வேடிக்கை பார்க்குறதுன்னு அர்த்தம் இல்லை. நீ இந்த கருத்து மாதிரி ப்ரெசன்டேஷன் இல்லை. இது அந்த அத்தைகிட்ட கொடுத்தோன்னா பிறந்தாத்துலேயும் இந்த விளையாண்டுலையும் திருப்பி கொடுப்போம். இது அப்போ இதெல்லாம் தொடர்றதுனால ஒரு சுமங்கலி பிரார்த்தனைக்கு கௌரவம் ஜாஸ்தியாகிடும். அதனால் சுமங்கலி பிரார்த்தனை நாம் எல்லாம் நடத்தினாட்டு அழகு. அதில் பச்சையாக நம்முடைய அபிப்பிராயத்தை காலத்தை ஒட்டி அதெல்லாம் இந்த காலம் ஒரு சாஸ்திரத்தை இந்த காலத்துக்கு அது கேள்வி வரப்படாது. அது விளங்கினா தான் தெரியும் இந்த காலத்துக்கு என்னது. இந்த காலத்தோட காலத்தை வச்சா நம்ம பண்ணுறோம். நம்முடைய பரம்பரையாக இருக்கக்கூடிய தர்மத்துக்கு காலம் எப்படி அளவுகோலாகும்? இந்த காலத்துக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா அந்த பொங்கலுக்கு நம்ம புது பொங்கலுக்கு இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத படிக்க போய் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற தர்மத்தை ஒன்றும் தெரிஞ்சுக்கல. சின்ன வயதில் பள்ளிக்கூடத்துக்கு போனால் அப்புறம் வேறு எங்கேயோ ஹாஸ்டலில் போய் படித்தாச்சு, எங்கேயோ போயாச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன பண்ணவே தெரியல. நீ ஒன்று அவனுக்கு புஷ்பத்தை எடுத்துன்னு அது அங்கே போய் புஷ்பத்தை எடுத்து புஷ்பத்தை கொடுத்து சொல்லுது. அப்போ அவளுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற சம்பிரதாயம் இருக்க அவளால் கற்றுக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்போ அதில் ஒன்றும் அவளுக்கு பிடிப்பில்லை. பூஜை நடக்கிறது அங்கே கண்ணா பின்னா போகப்படாதுன்னு தெரியணும், இதெல்லாம் தெரியல. அப்போ புதுசாக நம்ம வளர்த்தி புது ரீதியில் வந்ததுனால அவளுக்கு இந்த மாதிரி சுமங்கல்ய பிரார்த்தனைனாலும் பொண்டுகள் கட்டுறதுன்னு சொன்னாலும் அது என்ன பிடிக்கிறது இல்லை. ஆனால் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம், கலகலப்பு, எல்லாரோடையும் சேர்ந்து இதை பண்ணியே ஆகணும்.